अस्सलाम वालेकुम यूट्यूब चैनल इनके நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பத்தி பார்க்க போறோம்னா பிரெட் ஆம்லெட் எப்படி ரெடி பண்றது வாங்க பார்க்கலாம். இப்போ நான் கேஸ்ல ஒரு pan வச்சிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு நான் இதல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆம்லெட்டுக்கு எப்படி எண்ணெய் ஊத்திக்குவோமோ அதே மாதிரி தான். இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து. பட்டர் வேணா பட்டர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வேணா எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்க விருப்பம் தான். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அந்த அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்க நான் ஆம்லெட் இதல போட்டுக்கிறேன். நான் ஒருதுல 2 ஆம்லெட் சேர்த்துக்கிறேன். 2 ஆம்லெட் சால்ட் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு லைட்டா கொத்தமல்லி இதல சேர்த்துக்கிறேன். அப்பதான் டேஸ்டா இருக்குங்க. பாருங்க இந்த மாதிரி தான். பிரெட் வந்து இந்த மாதிரி ஆம்லெட்ல டீப் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்மளோட பிரெட் ஆம்லெட். இப்போ வந்து நான் வந்து இதல புதினா சட்னி சேர்த்துக்கிறேன். ஒரு பிரெட்ல வந்து ஒரு சைடு வந்து நம்ம புதினா சட்னி சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து மயோனைஸ் இதல சேர்த்துக்கலாம் இந்த பிரெட்ல வந்து. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதல வந்து சீஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து இதல சேர்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. பாருங்க இதல நான் சீஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க சூப்பரா ரெடி. அஞ்சே நிமிஷத்துல வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியா ரெடி பண்ணி வச்சுங்க. குட்டி சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்தா கூட நீங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க ரெடி பண்ணி தரலாம். அவ்வளவு சூப்பரா ஹெல்தியாவும் கூடங்க. அவ்வளவு சூப்பரா டேஸ்டாவும் இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இது வந்து. அவ்வளவுதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட பிரெட் ஆம்லெட் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.